ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். சரவதி விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனில் திருச்சிக்குள்ள நடக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. அவங்க டான்ஸ் கிளாஸில் ரெகுலராக ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கான காம்படிஷன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஷாப்பிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா டான்ஸுக்கு என்னென்ன தேவை, ட்ரெஸ்ஸு, அக்சசரி ஷாப்பிங் பண்ணணும். இவன் ஒரு பக்கம் டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா, இந்த ரோமா இவன் மட்டும் தான் ஆடுவாளா, நானும் ஆடுவேன், அவளை மட்டும் எல்லாமே பண்ணுறீங்க, என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் ஷாப்பிங் இவளோட சேர்ந்து வந்தா. என்ன ஷாப்பிங், எங்கெங்கெல்லாம் வாங்கினா, ஃபஸ்ட்டு டே ரோமா டான்ஸ் கிளாஸில் போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணா, இதெல்லாம் தான் இன்னைக்கான ஒரு வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. அம்மா பொண்ணு எங்கே மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க? என்ன ஷாப்பிங்கு? மல்லிகை சாமான் ஷாப்பிங். மல்லிகை சாமான் ஷாப்பிங்லாம் கிடையாது. உங்கள் அக்காவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஏன்னா அக்காவுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போறோம். ஆமா, சரியா? சரி, அங்க வந்து ஒம்பளுக்க கூடாது. எப்படி இருக்க? மேக்கப் போடாமே தமனா மாதிரி இருக்கலாம். யாரு தமனா? அச்சோ அச்சோ, பயங்கரமான பஜ்ஜா பஜ்ஜோ. கிளம்பு. நான் வந்து சும்மா வந்தேனாடா, நானும் கூட தான் வந்தேன். எதுக்கு வந்த ஷாப்பிங்? எதுக்கு ட்ரெஸ் உனக்கு? டான்ஸ் கிளாஸ்லாம் கிடையாதுப்பா. சரி, நான் பிரஸ்தியா மட்டும் தான் டான்ஸ் கிளாஸ், இப்போ ஒன்னெல்லாம் கிடையாது. சரி வா, சும்மா சொன்னேன். உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சதா? பில்லு போட்டுடலாமா? வா. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப டைம் வந்து ஒரு 4 to 4:15 இருக்குங்க. பிளான் என்னமோ பிரசித்தியா டான்ஸ் காம்படிஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான். திடீர்னு வந்து ரோமாக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணதில்ல. டைம் போனதே தெரில. 5:10 ஆயிடுச்சு. நேராக போய் நான் பிரசித்தியா பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். மீன்வேல் அவங்க ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிரசித்தியா பசிக்குதுனால ரோமாவும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால, அதனால் ரெண்டையும் பிளான் பண்ணி கண்டோன்மெண்ட்டில் இருக்க டவுன் டவுன் காஃபின்ற கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஜாலியாக ரோமாவும் பிரசித்தியாவும் சாப்பிட்டாங்க. செம்ம ஹாப்பிங்க அவங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபால்ஸி ஒர்க் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து பார்க்குறேன். இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து இப்படி இவ்வளோ தூரம் ஏன் வந்து எல்லா ஸ்கொயர் ஃபீட்டும் கால்குலேட் பண்ணாங்கன்னு யோசித்தேன். இது ஃபுல்லாக பேஸ் போட்டு அதுக்கு மேலே தான் டிசைன் வரும் போல். அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வைக்கிறாங்க. பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. பார்க்க இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க இன்னைக்கு முடிச்சு விட்றேன். நாங்கள் இன்னைக்கே முடிச்சு தரேனாரு. எல்லா ரூமுக்கும் போட்டு முடிச்சிட்டாரு. இல்லை இந்த சேனல்லாம் போட்டுருவாங்க. அடுத்து போகிறோம். கிட்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு க்ளவுட் தீம் வந்து இது மட்டும் நான் டிசைட் பண்ணேன். அண்ட் டைனிங் ஏரியாவில் இருக்க அந்த குட்டி ஸ்பேஸே என்னோட ஐடியா. மற்ற ரெண்டும் வந்து அப்ரூவ் வந்து அந்த அண்ணா வந்து டிசைட் பண்ணது. அதுதான் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்க ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, பிரதர் வந்து ஒயரிங் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன்னு இருக்காரு. அதுக்காக வந்திருக்கோம். எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு கேட்கணும். முடிய போதா? ஓகே, சொன்ன மாதிரியே முடிச்சிட்டீங்க. நன்றி. ஒரே நல்லா முடிச்சு தர நேரம் முடிச்சிட்டார். சரஸ்க்கு எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இந்த ஒர்க்கை எப்படி அவுட்புட்டாக கொண்டு வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வருது, என்னென்னலாம் அதில் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்க பிரதர், எப்படி ஒர்க் பண்ணுவோம்? அதாவது இவங்க கேட்ட டிசைன் பார்த்தீங்கன்னா, நடுவில் ரவுண்ட் வர மாதிரி, ரெண்டு பக்கம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா மேகம் இருக்க மாதிரி, கிளவுட் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சேனல்லாம் இந்த சீட்டில் எப்படி வரைவீங்க, இந்த சேனலை வச்சு எப்படி செய்வீங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் இவங்க சாருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இப்போ உள்ள ரவுண்டு போடுறோம்ல சார், இந்த சேனலை ஃபுல்லாக கட் பண்ணி சுற்றிலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ஃபுல்லாகவே ஸ்க்ரூ பண்ணுவோம். அதே மாதிரி சீட்டை பெண்ட் பண்ணோம்னா சைடு ஃபுல்லாகவே மார்க் பண்ணி அதில் போடு மாதிரி கிழிச்சு ஃபுல்லாகவே அதை அந்த மாதிரி பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி தான் ஃபுல் டிசைன் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில் அந்த போர்டை தான் உள்ளே வந்து போட்டுருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஆடுக்கு நாளில் பிளைனாக இருக்கும். அந்த போர்டு அதுலேருந்து தான் நம்ம என்ன டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனை கீழேயே மார்க் பண்ணி கட் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ரோமா முடிஞ்சு இருக்க சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஹாப்பியா? இந்த பேக்கை டோரா புஜ்ஜி மாதிரி ஒரு வாரமாக தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா ரோமா. ஒரு வழியாக இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட போகிறோம். அதுக்கு மேடத்துக்கு நியூ காஸ்டியூம்ஸு அன்றைக்கே வாங்கியாச்சு. ஆனால் மேடம் வந்து வாட்டர் பாட்டில் புதுசு வேணுமா,
பேக் புதுசு வேணுமா, ஷூ புதுசு வேணுமா, சாக்ஸ் புதுசு வேணுமா, எல்லாம் புதுசு கேட்குறாங்க. அதெல்லாம் நாளைக்கு வாங்கி தரேன். ஓகே. பேக் என்னென்ன வச்சிருக்க? அப்புறம் அப்புறம் அவ்வளோதான். ஓகே. மாஸ்டர் சொல்கிறதா நீ ஆடணும், உன் போக்கு காட்டக்கூடாது. மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க, அதைப்படி ஆடணும். ஓகே. அது அக்கா ஆடுறது 2 லக்கா 2 லக்கா. மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதான் ஆடணும். எங்கே போய் நான் உன்னை பலார்னு அரைஞ்சேன் அதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் கிளாஸுக்கு சேர்த்திக்க மாட்டாங்க. ஓகே. வாட்டர் பேக்கெட் ஃபேன் ரோமா. சரசு ரோமாவை நோட் பண்ணியா? பேகை கழட்டி வச்சுட்டா இங்கே விட்டுட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டு கழட்டாமே சுற்றிட்டு இருக்கா. சரி, நீங்க சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா எவ்வளவு நேரத்துல கிளம்புவீங்க? எந்த இடத்துக்கு? புரியல. ஒரு இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், அட 1 மணி நேரம், அட 5 மணி நேரம் கூட. அதெல்லாம் நீ, நான் 10 நிமிஷம் தான். அது என்னவோ. ஆனா இவ கிளம்பிட்டு இருக்கா பாரு 4 நாளா. 4 நாளா இல்லை, 4 நாளா கிளம்பிட்டு இருக்கா. 4 நாளா இந்த பேக். இப்போ வேற வெளில ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே நீ போயிட்டு வாப்பா, கிளாஸை பற்றியே மறந்துட்டா. திருப்பி அப்புறம் ஞாபகப்படுத்தி தான் இப்போ கூட்டிகிட்டு வரேன். அப்படியே ரொம்ப டான்ஸ் கிளாஸ் போலியா நீ? விளையாட போறியா? சசிகலன் கிளம்புற டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போவாதீங்க. ரோமா டிவியில் பார்க்குறது, பிரசித்தி ஆடுறதெல்லாம் பார்த்து அவள் கொஞ்சம் அவள் பாட்டுக்கு நல்லா தான் ஆடுவாள். ஆனால் கிளாஸுன்றப்ப கரெக்டாக மாஸ்டர் கூட ஆடணும், டைமிங் கீப்பப் பண்ணணும். அது மாதிரி ஆடுறாளா இல்லை அவள் போக்கில் ஆடுறாளான்னு பார்க்க இன்றைக்கி ஒரு ட்ரையல் கிளாஸ் தான் கூட்டிகிட்டு போனேன். 90% அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி தான் ஆடிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் போக போக நல்லா பிக்கப் பண்ணிடுவா. அங்கே பார்க்குறவங்களே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மாதிரியே தெரில, நல்லா அப்சர்வ் பண்ணி ஆடுறான்னு. அந்தளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்க நிற்பா சொன்னால் சொல்லுவா, அப்புறம் கொஞ்சம் மூடு இருந்தால் ஆடுவா, இல்லைன்னா ஆடமாட்டா. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ரோமா வந்து செம்ம ஹாப்பி. ஸோ ரோமாக்கான ஒரு ஆசையை நிறைவேற்றியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஸ்கூலில் சேர்த்தணும். விஜயதசமி அன்னைக்கு எப்படியாச்சும் அவளை ஸ்கூலில் சேர்த்தலாம் மும்மரமாக ஸ்கூலையும் தேடிட்டு இருக்கோம். ரோமா, ரோமா ஜாலியா? இன்ட்ரல் முடிஞ்சுதா? இப்போ சூப்பராக டான்ஸ் ஆடு. ஓகே, டட்டா. ஒரு 1/2 hour டான்ஸ் ஆடிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக் விட்டாங்க. அதில் தண்ணி குடிச்சிட்டு அட்டனன்ஸ் மாதிரி எடுத்தாங்க. அவள் பேரே இல்லை, அவளாக கையை தூக்கி மாஸ்டர் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் திரும்பி டான்ஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆடிட்டு இருந்தாங்க. பிரசித்தியாவுக்கு எப்படி டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி ரோமாவுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டுங்க டான்ஸில். ஸோ அதனால தான் அவளை டான்ஸ் கிளாஸை சேர்த்திட்டோம். ஒரே விஷயம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். இவளுக்கு 4 to 5, அவளுக்கு 7 to 8. இவளை விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திருப்பி பிரசித்தியாவை கூட்டிகிட்டு வந்து இருந்து கூட்டிகிட்டு போகணும். நம்ம குழந்தைங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய விட்டாவே அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஆயிடுவாங்க. அவங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதை தாங்க நானும் சரசும் எப்பயுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், செய்வோம். அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்க்கு வந்து நாங்கள் சேர்த்திடணும்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஏதாச்சும் கராத்தா கிளாஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் இருந்துன்னா நெக்ஸ்ட் 2 பற்றி அதிலே சேர்த்தி விட்ருவோம். ரோமா வந்து டான்ஸ் கிளாஸ் போய் ஆடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? கேக்கா? எதுக்கு? உன் பர்த்டேவா? ஒரு பொண்ணு சாக்லேட் கொடுத்துச்சு பர்த்டேன்னு. கேக்கு டார்ச்சர் பண்ணதுனால நானும் பிரசித்தியாவும் போயிட்டு அவள் டான்ஸ் ப்ராக்டிஸை முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கேக்கு வா பிரசித்தியா கூட அவளுக்கு சர்ப்ரைஸ். நல்லா டான்ஸ் ஆடணும் சரியா? இது பேர் என்ன? திராமிசு. சூப்பரா இருக்கு. காஃபி ஃப்ளேவர் வந்து மிக்ஸ்ட் ஆயிருக்கு. நாம எப்போ போன வாட்டி இது சாப்பிட்டோம்ல கொரியன் பண்ண அங்க கடையில தான். அந்த கடை பேர் என்ன? ஸ்வீட் டூத். எங்க இருக்கு? சிபோகா ஆப்போசிட்ல இருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு மேடம்க்கு கொடுத்தேன். இப்போ வந்து ரொம்ப மும்மரமாக பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரசித்தியாவுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷனு, அதுக்கு வந்து ரொம்ப மும்மரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் போய் வளையல் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், எல்லாமே வாங்கணும். நல்லா இருக்கா? எப்படி தெரியுமா? இங்க மேல காஃபி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. கீழே கேக்க வச்சு அது மேல காஃபி ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேல க்ரீம், வெப்பிங் க்ரீம் போட்டு அது மேல என்ன போட்டு சாக்கோ பவுடர், அது என்ன கொக்கோ பவுடர் போட்டுருக்காங்க. அங்க சாப்பிட்றப்ப நாங்க பேசலாம்னு பார்த்தோம், பட் அங்க டைம் இல்ல. இது பண்ணிட்டேன். ஓ, நீ வந்து டீகோட் பண்ணிட்ட. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. உனக்கு ஒன்று தனியாக வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் போயிட்டு ரெடியாவேன், வெளில போனோம். இப்போ நம்ம வேலை இருக்கு, ரெடியாவேன். மேக் இட் ஃபாஸ்ட். நீ போய் ரெடியாவு. அதுலேயும் வந்து பங்கு வாங்கிட்டு இருக்காத. சூப்பரா இருந்தா எல்லாரும் பங்கு தானே வாங்குவாங்க. சூப்பரா இருந்தா பங்கு தானே வாங்குவாங்க. சரி போ. நல்லா இருக்கா? நான் வந்து என்ன சொல்றது, அக்சசரிஸ் வாங்க கிளம்பிட்டு இருக்கேன்.
டைம் என்ன? காம்படிஷனை வச்சுட்டு இன்னைக்கு நாங்க போய் ஆக்டிவிட்டிஸ் வாங்க போறோம். டைம் காட்டிட்டேன் 9:30. 9:26. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் நிறையா ஆடணும், ட்ரெஸ் இவ்வளோ லூஸாக இருக்குது, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே போய் அளவு கொடுக்கல, அதனால் அப்படி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன். நல்லா மட்டும் ஆடு, நல்லா மட்டும் ஆடு. ஓகே, ஒரு டைம் தான் ஆட போகிறோம், அதனால கான்ஃபிடென்ட். அதான் மிஸ் பண்ணிடாத பீட்டை. ஓகே ஓகே, டன். பார்ப்போம். ஆடிட்டே இருக்காத, ஆடிட்டே இருக்காத. அவசரத்துக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இதில் நான்சிங்கே போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸு சூப்பராக ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் இருந்தது. ஒழுங்காக நம்ம வந்து ட்ரெஸ் தைச்சவங்கள்ட்டே போய் கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக போய் ஃபிட் பார்த்து போட்டிருக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், டான்ஸுக்கு அவசரமாக என்னன்னு வாங்கி அவங்களையும் அவசரப்படுத்தி திருப்பி இப்போ வந்து எங்களுக்கு 9:30 மணிக்கு ஒரு ஆள் கடையை திறந்து வச்சு உட்காரவும் ஹை லுக் டெய்லர்ஸ்ட்டாக வந்துட்டோம் இங்கே ஆலப்பட்டில். அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிரசித்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே இங்கே தான் தைச்சிருக்கோம். காலையில் வந்து 7-8 மணிக்கு வந்து அவங்க இருக்கணும். அப்போ இப்போவே முடிச்சாதான் முடியும். டெய்லர் ஷாப் எங்க இருக்குன்னு இப்போ அண்ணா சொல்லுங்க. ஓப்பால உள்ள பிச்சை கடை ஆப்போசிட்ல இருக்காங்க. அதானா எப்போ வேணும் செஞ்சு கொடுத்துருவீங்களா? ஆ, என்னென்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஜாக்கெட்டு சுடிதார் எல்லா வேலையும் செய்வோம். ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்கள் நம்பரை கொடுத்தா கூப்பிட்டா எல்லாம் பண்ணிடுவீங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. இவர் பாலக்கரையிலேருந்து நம்மளுக்கு இவர் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்போ வேணாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவார். பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேனலை பார்த்தா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா. ஒரு 15 மினிட்ஸ் டைமில் டெய்லர் கத்திரிக்கோல் எடுத்தார், அளவை கேட்டார், மெஷர் பண்ணார், வெட்டினார், தைச்சார், ஓட்டினார், கையில் கொடுத்து கிளம்பிட்டே இருங்கன்ட்டார். நாங்கள் நேராக ஷாப்பிங் பண்ண பஸாருக்கு வந்துட்டோம். என்ன விஷயம்னா, கடை 10:15 ஆனதுனால எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கடை மட்டும்தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்து வைக்கிற கடையில் போய் கடைசி நேரத்தில் அது வேணும் இது வேணும் நம்ம ரொம்ப தேடி எடுக்க முடியாது. ஸோ செலக்டடான ஒரு திங்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவள் பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்தனால ஒரு பிங்க் கலர் தோடு, ஒரு டிஃப்ரெண்ட்டான வளையல், அதையும் வாங்கியாச்சு. ஏன்னா க்ளோசிங் டைமில் அவங்களும் பாவம் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு வாங்கிட்டு பஸாரில் நம்மளுக்கு பிடிச்ச கடை ரோட்டு கடைக்கு சாப்பிட வந்துட்டோம். கோஆப்டெக்ஸ் ஆப்போசிட்டில் புரோட்டா, முட்டை புரோட்டா, சைட் டிஷ் எல்லாமே வாங்கி ஒரு பிடிச்சோம். 2 பேரும் பாருங்கள், இலையை நல்லா கழுவி விட்டு குளிப்பாட்டி நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறப்போ மணி 11 ஆச்சுங்க. ஒரு வழியா வந்து வெளியில அவதியா போய் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஆமா, செம்மையா ஆடுற. இதை கீச்சாமுன்றதோட நாங்கள் கரெக்டாக போய் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து கரெக்டான இடத்துல போய் மூடுறதுக்கு மேலே வாங்கி கொடுத்தா நான். இங்கே பாருங்க, யாரு நீ? ஐயோ செல்லமேவா? ஏன் ஆக்டிங் காரி. இந்த ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்ரூஸ் டிசைனர் தான். எப்பயுமே நம்ம அவங்கள்ட்ட தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னால் ஒரு நாளில் நம்ம சொன்னோம்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரியாரிட்டி பேஸில். நம்ம இந்த ஸ்கர்ட்டை வந்து வெல்க்ரூவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 லக்கான ஒரு சாங்கும் கதறல் சாங்கும் ஆடுறா. ஃபஸ்ட்டு அந்த 2 லக்கா முடிச்சதுக்கப்புறம் அந்த வெல்க்ரோவை கழட்டினா உள்ள பேண்ட் போட்டிருப்பாங்க. அதை வச்சு கதறல் சாங் ஆடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது கரெக்டாக இருக்கா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசித்தி அந்த பாட்டை போட்டு அதே மாதிரி ஆடி பார்த்துட்டு ஒரு தடவை ரிகர்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் உனக்கு ஸ்டேஜில் ஆடுறப்ப கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் கன்வீனியாக இருந்துச்சு. அவள் ஆடுறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆடிட்டு இருந்தால் கூட ரொம்பவும் நானும் அந்த பாட்டுக்கு ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு நாங்கள் படுக்கிறப்போ 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதனால தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிரசித்தியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் கலந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. எங்கள் ஃபேமிலியாக ஆர்வமாக இருக்குது, ஏன்னா வின் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரோமாவும் டான்ஸ் கிளாஸ் சேர்த்திட்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவள் டான்ஸ் பார்க்குறப்ப நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியோட டான்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறமேட்டு எங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே சேர்ந்து நடக்கிறனால நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். பை பை, டேக் கேர். இட்ஸ் மீ விஜய். விஜய். லவ் யூ பாட்டஸ்.